இங்க ஒரு திருடன் தெரியாதனமா அந்த டார்ச் லைட்டை கீழே போட்டுடுவான். உடனே அந்த பொண்ணு அதை திருப்பி வச்சிடுவா. இல்லைன்னா இந்த பொண்ணு அந்த திருடன் கிட்ட மாட்டிக்குவா. அந்த திருடனை பார்த்தீங்கன்னா அங்க இருக்க லைட்டை ஆன் பண்ணுவான். இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மூச்சு விட முடியாம அந்த பெட்டு கீழே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். இந்த திருடனோட தலைவனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிபட்டிருக்கும். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காத இந்த இடத்துக்கு வந்திருக்கும். இவனுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்காதுன்னு ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கும். இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவளோட ஹேண்ட்பேக் எடுக்க ட்ரை பண்ணுவா. ஏன்னா அதுல மொபைல் இருக்கும். கடைசியாக அந்த ஹேண்ட்பேக்கையும் எடுத்து அந்த மொபைல் எடுத்து இந்த பொண்ணு மெசேஜ் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும். அதே நேரம் அந்த மொபைலும் சுவிச் ஆஃப் ஆகி இந்த திருடனை பார்த்தீங்கன்னா பிளட் நீக்கிறதுக்கு ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கும். அந்த பெட்டை பார்த்தீங்கன்னா நேரம் நிமித்தி வச்சா எதுவுமே ஆகாதுன்னு சொல்லுவோம். உடனே அங்க இருக்க புக் எல்லாத்தையும் வச்சு அந்த பெட்டை நேரம் ஆக்கிட்டு இருக்கானுங்க. இந்த பொண்ணு அதுக்கு அடியில தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தாதுன்னு சொல்லிட்டு கீழ் வீட்டில் இருக்க ஒரு லேடி டாக்டரை கடத்திட்டு வந்துருவானுங்க. அந்த டாக்டரை மேலே கூட்டிட்டு வருவாங்க. இந்த டாக்டர் அந்த திருடனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்குவாங்க. அதே நேரம் ஒரு பொருளை தெரியாத நம்ம கீழே போட்டுருவாங்க. அது எடுக்க போகும்போது அந்த பொண்ணை பார்த்துருவாங்க. ஆனா எதுவுமே சொல்லாம இவங்க பாட்டுக்கு சைலண்டா இருக்கும். இந்த டாக்டர் அவங்களோட வேலையை முடிச்சிருவாங்க. உடனே அந்த திருடனுங்களை அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இந்த பொண்ணு வெளியே வரலான்னு பார்க்குவா. அதுக்குள்ள ஒரு திருடன் உள்ள வந்துடும். அந்த திருடன் கையில பாத்தீங்கன்னா பெட்ரோல் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல இருக்க எல்லா எவிடன்ஸ் அழிக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கும். இந்த இடத்த விட்டு தப்பிக்கலான்னு அந்த பொண்ணு இதே இடத்துல இறந்து போயிடுவா. அதனால அலாரம் அடிக்கிற ஒரு பால் இருக்கும். அதுல நம்பர் செட் பண்ணி அந்த பாலை தூக்கி போட்டுடுவோம். அந்த அலாரம் பால்ல சவுண்ட் வர ஆரம்பிக்கும். உடனே அந்த திருடன் பாத்தீங்கன்னா அந்த பாலை எடுக்க போகும். அந்த கேப்ல இந்த பொண்ணு தப்பிச்சு வெளியே போயிடுவா. பொண்ணு நேரம் அவங்க வீட்டுல இருக்க வாஷ்ரூமுக்கு போகுவா. அந்த இடத்துக்கு ஒரு திருடன் இருக்கும். இந்த பொண்ணு அந்த வாஷ்ரூம் மேல இருக்குவா. அந்த திருடன் போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு கீழே இறங்கி வந்துடும். பொண்ணு கீழே வந்து அந்த டோரை ஓபன் பண்ணலாம்னு பாக்குவா. அந்த இடத்துலயும் ஒரு திருடன் இருக்கும். இந்த பொண்ணு மறுபடியும் வீட்டுக்குள்ளே போயிடுவா. இவங்க வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு டாப் ரூஃப் இருக்கும். அது மேல ஏறிடுவா. அப்புறம் அந்த திருடனுங்களும் அந்த வீட்டை கொளுத்த ஆரம்பிச்சிருவானுங்க. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அங்க இருக்க விண்டோ உடைக்க ஆரம்பிக்குவா. அந்த விண்டோ உடைச்சு அது வழியால வெளியே போயிடுவா. அதுக்கப்புறம் அந்த கார் எடுத்துட்டு இந்த பொண்ணு தப்பிச்சு போயிடுவா.